பிரதமர் மோடியின் அழைப்பின் பெயரில் இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்தார். மகாராஷ்டிர ஆளுநர் மாளிகையில் வைத்து இருவரும் சந்தித்துக் கொண்ட நிலையில் பிரான்ஸ் அதிபரை கட்டி அணைத்து பிரதமர் மோடி வரவேற்றார். அப்போது இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பு உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியா உலகளாவிய புதுமைகளில் பங்கேற்கவில்லை, தலைமை தாங்குகிறது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் புகழாரம் சூட்டினார். இந்தியர்கள்தான் மைக்ரோசாஃப்ட், ஆல்பபெட், அடோப் நிறுவனங்களின் சிஇஓக்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா பிரான்ஸ் உறவை 2026 மேலும் துரிதப்படுத்தும் என்று இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ளார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வருகை தந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது மனைவியுடன் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் ஒற்றுமையுடனும் உறுதியாகவும் இந்தியாவுடன் பிரான்ஸ் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு 2026-27 ஆண்டில் 1,79,809 கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய அரசு நிர்ணயித்த கடன் வரம்பின் அடிப்படையில் இந்த கடன் பெறுதல் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60,143 கோடி ரூபாய் பொதுக்கடனை அரசு திருப்பிச் செலுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2027 மார்ச் மாதத்தில் தமிழக அரசின் மொத்த கடன் 10,71,770 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக இடைக்கால பட்ஜெட் சொத்தையான அத்திப்பழம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் 4 ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. 25-26 நிதிநிலை அறிக்கையில் வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் 2.58 லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் 2.32 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. சுமார் 26,000 கோடி வருவாய் குறைந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 20 வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையையும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேளாண் அறிக்கையையும் தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் குழுவில் கூட்டத்தொடரை வரும் 20 வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பிப்ரவரி 18 மற்றும் 19 தேதிகளில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்களும் 20 நிதியமைச்சர் பதிலுரையும் இடம்பெறும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். வழக்கம் போல 2 நாட்கள் வினாக்கள் விடை நேரம் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு விருப்ப மனு தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஏவ வேலு, KN நேரு, கனிமொழி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டை விசிக இன்னும் கைவிடவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என்றும் திமுக, காங்கிரஸ் இந்த பிரச்சனையில் சுமூக தீர்வை காண்பார்கள் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான
கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பேரவைக்கு வந்த ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்காத நிலையில் இந்த சந்திப்பு தற்பொழுதைய அரசியல் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வேலூர் அகரம்சேரியில் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் வெயிலுக்கு பந்தல் போடவில்லையா என எஸ்பி கேள்வி எழுப்பினார். கூட்டம் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட மைதானத்தில் சமன் செய்யும் பணி ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராம் IPS காவல்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று மைதானத்தை ஆய்வு செய்தார். விஜய் எவ்வளவு நேரம் உரையாற்ற உள்ளார், எத்தனை பேர் பங்கேற்பார்கள் என்பதையும் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கடும் வெயிலால் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து குறிப்பிடப்பட்ட நிலையில் இங்கு பந்தல் அமைக்கப்படவில்லையா என்றும் எஸ்பி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நிர்வாகிகள் நிகழ்ச்சி மதியம் 12 மணி முதல் 1 மணிக்குள் நிறைவடையும் என்பதால் பந்தல் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தனர். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக மருத்துவ குழு தயாராக இருக்கும் என்றும் கூறினர். SIR பணியில் குளறுபடி செய்ததாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. SIR நடவடிக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வாதாடி வரும் நிலையில் 7 தேர்தல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்து வருவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. டெல்லி இந்தியா கேட் மற்றும் கருதவிய பாதை சுற்றுவட்டார பகுதிகளில் காற்று தர குறியீடு 235ஆக பதிவாகியுள்ளது. இது மோசமான நிலை என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு இந்த நிலை தொடரும் என்றும் எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மீரட் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வந்த பாகிஸ்தான் நாட்டு பெண் நாசியா என்ற சஃபா ஃபர்ஹட் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் தங்கி போலி ஆவணங்கள் மூலம் இந்திய குடியுரிமை பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது மகளுடன் சேர்ந்து போலி பாஸ்போர்ட் தயாரித்தது, வெளிநாடுகளுக்கு அனுமதியின்றி பயணம் செய்தது மற்றும் முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கடிதம் எழுதியுள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள நிலையில் அவரது உடல்நிலை குறித்த கவலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக அவரது வலது கண் பார்வை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த சூழலில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 14 முன்னாள் கிரிக்கெட் கேப்டன்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃபுக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். இம்ரான்கானுக்கு அவர் விரும்பும் மருத்துவ நிபுணர்களின் மூலம் உடனடி மற்றும் தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சிறையில் சர்வதேச தரத்திற்கு ஏற்ற கண்ணியமான சூழலும் குடும்பத்தினருடன் முறையான சந்திப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், கிரெக் சாப்பல், ஸ்டீவ் வாக், ஆலன் பாட்டர், டேவிட் கோவர் உள்ளிட்ட பலர் கையெழுத்திட்டுள்ளனர். ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான பதற்றத்தை தீர்க்க ஜெனீவாவில் அமெரிக்காவும் ஈரானும் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளன. இந்த பேச்சுவார்த்தை ஓமன் நாட்டின் மத்தியஸ்த முயற்சியுடன் நடைபெறுகிறது. அமெரிக்கா தரப்பில் சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஈரான் தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பங்கேற்கிறார். இந்த நிலையில் அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டால் ஈரானுக்கு எதிராக நீண்ட ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்க ராணுவம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை முக்கிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து வழியான ஹோர்முஸ் நீரணையில் ஈரான் ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது. முன்னணி பாலிவுட் ஹீரோ படத்துல இருந்து நடிகை ராஷ்மிகா மந்தனா விலகிட்டாங்களாம். பதாய் ஹோ பட புகழ் இயக்குனர் அமித் சர்மா இயக்கத்துல நடிகர் ஷாஹித் கபூர் ராஷ்மிகா நடிக்கிறதா இருந்துச்சு. இதற்கு இடையில பிப்ரவரி 26ஆம் தேதி ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டாவோட திருமணம் நடைபெற இருக்கு. அதுக்காக உதய்பூர் அரண்மனையில திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது. எனவே தன்னோட திருமணத்தின் காரணமா அந்த படத்துல இருந்து ராஷ்மிகா வெளியேறி இருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழக பட்ஜெட்டில் ₹1 வரவு செலவினங்களை அரசு வெளியிட்டுள்ளது. பொதுக்கடன் மூலம் 33.0%, மாநிலத்தின் சொந்த வருவாய் மூலம் 44.6% பெறப்படுகிறது. கடன்களின் வசூல் மற்றும் மூலதன வரவு மூலம் 0.1%, மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் மூலம் 4.8% திரட்டப்படுகிறது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் மூலம் 5.4%, மத்திய வரிகளின் பங்கு மூலம் 12.1% ₹1க்கு பெறப்படுகிறது. செயல்பாடுகளும் பராமரிப்புகளும் 3.6%, மூலதன செலவு 11.5% செலவிடப்படுகிறது. கடன்களை திருப்பி செலுத்துதல் 10.0%, வட்டி செலுத்துதல் 15.1% உள்ளது. சம்பளங்களுக்கு 18.2%, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்கள் 8.7% செலவிடப்படுகிறது. கடன் வழங்குதல் 2.8%, உதவித்தொகைகளும் மானியங்களும் 30.1% செலவு செய்யப்படுகிறது. பணியில் உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லையெனில் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வின் முதல் தாள் ஜூலை 4ஆம் தேதியும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வின் 2ஆம் தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடைபெறும் இந்த தேர்வில் 2 லட்சம் ஆசிரியர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக தெரிவித்தார். சென்னையில் 2வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு $960 குறைந்துள்ளது. 1 கிராம் 14,320 ஒரு சவரன் தங்கம் 1,14,560 விற்பனை செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் குறித்து சென்னையில் உள்ள தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், 77 மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்றனர்.
கூட்டணி விவகாரம் குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுவெளியில் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கே.சி. வேணுகோபால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனிநபர் கருத்துக்களை காங்கிரஸ் கருத்தாக கருத வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. எஃப்சி காரணமாக உயர்வை கண்டித்து திருவாரூரில் 3000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகள் எடுத்துச் செல்லும் பணிகள் பாதிக்கப்பட்டு 3 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். கார் சர்வீஸ் குறைபாடு தொடர்பான வழக்கில் நுகர்வோருக்கு இழப்பீடு வழங்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி வாடிக்கையாளர் ஒருவரின் சர்வீஸ் விட்ட காருக்கு இன்ஜின் ஆயில் மாற்றியதாக பில் கொடுத்ததாகவும் அதன் பின் பழுது ஏற்பட்டு அதை சரி செய்ய 1,04,000 ரூபாய் வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தொகையை திருப்பி வழங்கவும் 1,39,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் இலவசமாக பழுது பார்த்து தரவும் சர்வீஸ் நிறுவனத்திற்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஒகேனகலில் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நீர்வரத்து கடுமையாக சரிந்துள்ளது. கடந்த சில நாட்களாக நீர்வரத்து வினாடிக்கு 1500 கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 200 கன அடியாக சரிந்துள்ளது. இதனால் காவிரி ஆறு தற்பொழுது வறண்டு காட்சியளிக்கும் நிலையில் குடிநீர், விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு நீர் தட்டுப்பாடு ஏற்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தாம்பட்டி கேத்தி ஏழநள்ளி பசுமை குடிலில் நவீன தொழில்நுட்பத்துடன் ஸ்ட்ராபெரி பழம் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது சீசன் என்பதால் சுற்றுலா தலங்களில் ஸ்ட்ராபெரி பழம் விற்பனைக்கு வந்துள்ளது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஸ்ட்ராபெரி பழத்தை விரும்பி வாங்கி செல்கின்றனர். மேலும் பல்வேறு ஊர்களுக்கு ஸ்ட்ராபெரி பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பாபநாசம் அருகே கோவில் வளாகத்தில் நுழைந்த கரடிகள் அங்கு அட்டூழியம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அணவன் குடியிருப்பு கோவில் வளாகத்தில் இரவில் நுழைந்த கரடிகள் பூஜை பொருட்களை சேதப்படுத்திய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் நுழைவது குறித்து வனத்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் அடுத்த தாண்டாக்கவுண்டன் பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 750 காளைகள், 400 வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உடனுக்குடன் பரிசுகள் வழங்கப்பட்டன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு குறுந்துடைய ஐயனார் கோவிலில் ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரண்மனைப்பட்டியில் உள்ள குறுந்துடைய ஐயனார் கோவிலில் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. இந்த போட்டியில் 28 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் முதல் 4 இடங்களை பிடித்தோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் தகவலறிந்து சென்ற வனத்துறை அதிகாரிகள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மும்பையில் ஜாகிங் செய்தது மக்களை ஆச்சரியப்படுத்தியது. டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வருகை தந்துள்ளார் இமானுவேல் மேக்ரான். இந்நிலையில் உடல் ஆரோக்கியத்தை முதன்மையாக கருதி அவர் மும்பையில் நடைபயிற்சி மற்றும் ஓட்டப்பயிற்சி மேற்கொண்டார்.
ராஜஸ்தான் மாநிலம் பிவாடி பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கடுமையாக சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அங்கு நடைபெற்ற சட்டவிரோதமான பட்டாசு தயாரிப்பு குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.